ஆபிரகாமும் வாக்கு தத்தமும். நேற்றைய தினத்திலே அந்த வாக்கு தத்தத்தை குறித்த சில வசனங்கள், அதாவது ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை அல்ல, நமக்கேன் அந்த வாக்கு தத்தம், நாம் ஏன் ஆபிரகாமின் வாக்கு தத்தத்தை எடுக்கணும் அப்படின்றத குறித்து வேதத்தில் சொல்லப்பட்ட வசனங்கள், ஸ்பெஷலாக கலாத்தியரில் சொல்லப்பட்ட பல வசனங்களை தியானித்தோம். அது ஒன்று, ஆமீன், ஆண்டவர் ஆபிரகாம் வாக்கு தத்தத்தை கொடுக்கும்போது உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கு என்று சொல்லிதான் கர்த்தர் வாக்கு தத்தத்தை என்ன செய்கிறார், கொடுக்கிறார். அப்போஸ்தலர் 7:5 அதை நாம் வாசித்தோம். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமீன், ஸ்தோத்திரம். நாம் அதன்படி மாம்சத்தின்படி பிள்ளைகளானவர்கள் அல்ல, தேவனுடைய பிள்ளைகள். வாக்கு தத்தத்தின்படி நாம் யாரு? பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் அவருடைய ஜனத்தை யாராக பார்க்கிறார் என்றால் ஆபிரகாமின் சந்ததியாக பார்க்கிறார். எப்படி பார்க்கிறார்? நிமிர முடியாத கூனி, அவங்க 18 வருஷமாய் பலவீனப்படுத்த ஆவினால் கட்டப்பட்டிருந்தார்கள். ஆண்டவருடைய கண்களில் அந்த பெண்மணி யாராக தெரிந்தார் என்றால் ஆபிரகாமின் குமாரத்தியாக. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ அதாவது பிசாசு கட்டி வைத்திருக்கிறான். பிசாசுடைய கட்டுப்பாட்டுகள் தான் 18 வருடமாக இருக்கிறார்கள். ஆனாலும் ஆண்டோடைய பார்வையில் அவள் யாராகத்தான், ஆண்டோடைய பார்வையில் அந்த பெண்மணி யாராகத்தான் தெரிந்தால், ஆமேன், ஆபிரகாமின் குமாரத்தி. அதனால தான் அவரால் இருக்க முடியல. அவள்கிட்ட பெர்மிஷன் கேட்கல, சுகமாக விரும்புறியானோ. ரெண்டாவது, ஆபிரகாமின் குமாரத்தியை சாத்தான் கட்டி வைத்திருப்பது அது 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 சரியில்லை. அவர் உடனே அந்த கட்டை அவிழ்த்து விட்டார். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படின்னா அவர் ஆபிரகாமின் குமாரத்தியாக மட்டும் அவர் பார்க்கல, ஆபிரகாமின் குமாரத்தி எப்படி வாழ வேண்டுமோ அப்படி வாழ வேண்டும் என்றும் கர்த்தர் பார்த்தார். அல்லேலூயா. ஆபிரகாமின் குமாரத்திக்கு பேரை வச்சுட்டு பிசாசுக்கு கட்டுப்பாட்டுகள் இருந்து வாழ்வதை ஆண்டவர் விரும்பல. ஆமென். ஆபிரகாமின் பெயரை குமாரத்தி குமாரன் பெயர் வைத்து விட்டு ஆபிரகாமின் சந்ததியை போல தான் என்ன செய்ய வேண்டும்? பரலோகத்தில் பெய்யலை, இந்த பூமியிலே. சகைவை, ஆமேன், இயேசு வீட்டுக்கு போனார், அவனை ரட்சித்தார், அந்த வீட்டை ரட்சிப்பான்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு வேடு சொல்றாரு, இவன் ஆபிரகாமின் குமாரனாயிருக்கிறான். ஹல்லேலூயா. எல்லாரும் பாவியான மனுஷனாய் பார்த்தார்கள், இயேசு ஆபிரகாமின் குமாரனாய் பார்த்தார். ஆமேன். நான் பாவத்துக்கு சப்போர்ட் பண்ணி பேசலை. ஆமேன். ஆனால் ஒருவன் இந்த சந்ததி பாவத்துக்குள் இருந்தாலும் அவனை குமாரனாகத்தான் பார்க்கிறார். ஆனால் அதனால் அவனை திரும்ப விடுதலையாக்கி அதே போல கர்த்தர் வாழ வைக்கிறான். அவ்வளோதான். ஆபிரகாமின் குமாரன் அர்த்தம் என்ன? ஆபிரகாமுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் உண்டோ அந்தந்த ஆசீர்வாதங்களுக்கு இவனும் சொந்தக்காரனாய் மாறி விடுகிறான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். எனவே ஆபிரகாமின் வாக்கு தத்தத்திற்கு நாம் சொந்தக்காரர்கள் அல்ல, ஆபிரகாமின் வாக்கு தத்தத்திற்கு நாம் சுதந்திரவாளிகள். ஆமென். சத்தமாக சொல்லுங்க. ஆமென். எனவே ஆபிரகாமின் வாக்கு தத்தத்தை நமக்கு தராவிட்டாலும் ஆண்டவர் தராவிட்டு நாம் சுதந்திரிக்கலாம், சொந்தம் கொண்டாடலாம். நாம் சுதந்திரவாளிகள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இதெல்லாம் வசனங்கள் இருக்கிறது. நேற்றைக்கு கேட்கணும், ஒரு முறை கூட நீங்கள் ஆன்லைனில் இருக்கிறது, நீங்கள் வேணால் கேட்கலாம். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். வராதவங்க கேட்கலாம். ஆமாம், இந்த வசனங்களை கேட்கும்போது நமக்கு நல்ல ஸ்ட்ராங் வந்தது. நான் ஆபிரகாமின் சந்ததி. ஆமேன். அப்போ ஆபிரகாமுடைய வாக்குத்தத்தம் அத்தனையும் எனக்கும் சொந்தமாக என்ன செய்கிறது? மாறிவிடும். நான் வாக்கு தத்தத்தை குறித்து ஒரு 15 நிமிஷம் பேசிட்டு அதன் பிறகு இந்த இன்னைக்கு நமக்கு நிறைய வாக்கு தத்தம், அதில் ஒன்று நான் மென்ஷன் பண்ண, அதில் 2 சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் கிருபை செய்வாராக. ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். வாக்கு தத்தம் எதற்காக? வாக்கு தத்தம் எதற்காக? ஏன் ஆண்டவர் வாக்கு தத்தத்தை கொடுக்குறாரு? ஏன் வாக்கு தத்தம்? வாக்கு தத்தம் எதற்காக? அல்லது வாக்கு தத்தம்னா என்னது? ஸ்தோத்திரம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்று, வாக்கு தத்தம் எதற்காக? ஒன்று, வாக்கு தத்தம் தேவன் யார் என்பதை அறிந்து கொள்வதற்காக. இப்போ தேவன் ஒரு வாக்கு தத்தம் கொடுக்கிறார்னா அவர் யார் என்பதை நம்மளால் என்ன செய்ய முடியும்? அறிந்து கொள்ள. ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தம் அழைக்கும். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஆபிரகாமை அழைக்கும் போது ஆண்டவர் வாக்கு தத்தத்தை கொடுத்து தான் அழைக்கிறார். அப்போ அவன் அடுத்த வசனம் அவன் கீழ்ப்பணிந்து புறப்பட்டு போகிறான். அப்போ என்னன்னா, நீ மனைவி கேட்பாங்க, நீங்கள் எதுக்கு புறப்படுறீங்க?
எங்கே போகிறீங்க? அது ஆண்டவர் போச்சுன்னார். அந்த ஆண்டவர் யார்? இந்த வாக்கு தத்தங்களை எல்லாம் நமக்கு தந்தவர், வாக்கு தத்தங்களை எல்லாம் என்ன செய்கிறவர்? நிறைவேற்றி முடிக்கிறவர். அப்போ வாக்கு தத்தம் எதற்காக? தேவன் யார் என்பதை அறிந்து கொள்வதற்காக. 2, வாக்கு தத்தம் எதற்காக? நான் யார் என்பதை அறிந்து கொள்வதற்காக. 1, தேவன் யார் என்பதை அறிந்து கொள்வதற்காக. 2வது, நான் யார். இந்த வாக்கு தத்தங்கள் வரும்போது தான் நாம் யார் என்பதை நம்மளால் அறிந்து கொள்ள முடிகிறது. ஒத்துக்கொள்கிறோங்க? ஆமேன். வாக்கு தத்தம் இல்லைன்னா நம்ம யாருன்னே நமக்கு தெரியாது. இப்போ வாக்கு தத்தம் இருக்குது, நாம் ஆபிரகாமின் சந்ததி. அப்போது நமக்கு தெரியுது, நான் சாதாரணமானவன் அல்ல, நான் இந்த உலகத்துக்குரிய, எனக்கு அநேக வாக்கு தத்தங்கள் இருக்கிறது, நான் அதை சொந்தமாக்கணும், நான் அதை சுதந்திரமாக்கணும், நான் வாக்கு தத்தத்துக்கு சொந்தக்காரன். நான் யார்? இந்த ஒரு தேவ பிள்ளை இந்த 2 காரியத்தை அறிந்து கொண்டால் அவனால் இந்த பூமியில் சாதாரணமாக வாழ முடியாது. 1, தேவன் யார் என்பதை அறிந்து கொள்ளணும். 2வது, அவன் யார் என்பதை அறிந்து கொள்ளணும். அல்லேலூயா. ஒரு 2ஐ ஒருவன் அறியாமல் வாழ்கிறான் என்றால் அவன் குருடன். ஒரு 2ஐ ஒருவன் அறியாமல் வாழ்கிறான் என்றால் அவன் நாட்களை வீணடிக்கிறான். 2ஐ ஒருவன் அறியாமல் வாழ்கிறான் என்றால் அவன் இந்த உலகத்தில் வாழ்வதே ஸ்தோத்திரம். அப்போது நான் யார் என்கிற அறிவு எனக்கு வேணும், தேவன் யார் என்பது அறிகை எனக்கு வேணும். அது எதன் மூலம் அறிந்து கொள்கிறேன்னா அவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன் சந்ததி கடற்கரை மணலை போல இருக்கும். நான் யாரு தெரியுது? அப்போ நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அவர் யாரு? அப்போ நமக்கு வாக்குத்தத்தம் கொடுப்பது எதற்குன்னா நம்மை உற்சாகப்படுத்துவதற்காக, தைரியப்படுத்துவதற்காக அல்ல. அது 2வது. முதல்ல நான் ஆராதிக்க தேவன் யார் என்பது நீ அறிந்து கொள். 2வது, நீ யார் என்பதை என்ன செய்து கொள்? அறிந்து கொள். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். 3வது, வாக்குத்தத்தம் தேவனால் முதல் சொன்னேன், தேவன் யார் என்பதை அறிந்து கொள்ளணும். எழுதுங்க, ஆனால் எழுதுறதுல மும்முரம் காட்டிடாதுங்க. நம்ம இந்த சுதந்திரிக்கணும். ஆமென் சொல்லுங்க. தேவனால் என்ன செய்ய முடியும் என்பதை அறிந்து கொள்ள. தேவன் யார் என்பதை மட்டுமல்ல, தேவனால் என்ன செய்ய முடியும் என்பதை அறிந்து கொள்வதுதான் வாக்குத்தத்தம். காலத்தை ஒருத்தர் பேசிட்டு முன்னாடி சொன்னார், ஒரு வாய்ப்பும் இல்லை, நாங்கள் சில காரியங்கள் சொல்ல எந்த அறிகுறியும் இல்லையே அப்படின்னு. நான் சொன்னேன், காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், வாய்க்கால்கள் என்ன செய்யப்படும் அப்படின்னு அர்த்தம். தேவனால் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இல்லாவிட்டாலும், ஒரு அறிகுறி இல்லாவிட்டாலும், இந்த காரியம் நடப்பதற்கு சான்ஸு இருக்கிறது போல் தெரியாவிட்டாலும் கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆமென். சத்தமா ஆமென் சொல்லுங்க. இப்போ ஏன் ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான்? அவனுக்கு சரீரத்தை பார்த்தால் அவன் விசுவாசித்திருக்க மாட்டான். அவன் சரீரத்தை, அவன் சூழ்நிலை பார்த்தபோது சாராள் நகைத்தார்கள். ஆபிரகாம் கேள்வி கேட்டான். ஆனால் தேவனால் என்ன செய்ய முடியும் என்பதை ஆபிரகாம் அறிந்தபோது, ரோமர் 4ஆம் அதிகாரத்தில் இப்படி சொல்லப்படுகிறது, தன் சரீரமும், ஆமென், தேவன் அவளுடைய சரீரம் செத்து போனதாக இருந்தாலும் எண்ணாதிருந்தான். 19, தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனது என்ன செய்யாதிருந்தான்? எண்ணாதிருந்தான். ஏன் எண்ணாவில்லை? அவனுக்கு தெரியும். 21வது வசனம், தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர். என் சரீரம் செத்து போனாலும், என் மனைவியாகிய சாராளுடைய கற்பம் செத்து போனாலும் அவர் சொன்னதை நிறைவேற்ற அவர் வல்லமுள்ளவராய் இருக்கிறார். அப்போ வாக்குத்தத்தம் எதற்கு சார்? நம்ம ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தத்தை தியானிக்க போகிறோம். எதற்கு? கைத்தட்ட வைப்பதற்கு அல்ல. எதற்கு? தேவன் யார் என்பதை அறிந்து கொள்ள. எதற்கு? நான் யார் என்பதை அறிந்து கொள்ள. எதற்கு? அவரால் என்ன செய்ய முடியும் என்பதை அறிந்து கொள்ள. சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஏன் ஒவ்வொரு வருடமும் நாம் ஒரு வாக்குத்தத்தத்தை தருகிறார்? ஒவ்வொரு மாதமும் வாக்குத்தத்தத்தை தருகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அது தேவன் யார் என்பதை அறிய, இந்த வருடத்தில் அவரால் என்ன செய்ய முடியும் என்பதை அறிந்து கொள்ள. சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் வாக்குத்தத்தங்களை
தர தர அவர் யார் என்பதையும் அவரால் என்ன செய்ய முடியும் நம்ம ஏன் இவ்வளோ நாள் காத்திருக்கிறோம், இவ்வளோ நாள் ஜெபிக்கிறோம்? நமக்கு தெரியும் அவர் வாக்குத்தத்தம் தந்திருக்கிறார், அதை அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். இதை அவரால் செய்ய முடியும் என்பதை அறிந்தபடினால்தான் நாம் உபவாசத்தோடு அவர் சமூகத்தில் காத்திருக்கிறோம். ஆமென். மக்களுக்கு வேற யாரோ செய்ய முடியும் தெரியுது, தெரிஞ்ச ஆட்கிட்ட போய் காத்து கிடக்குறாங்க. ரேஷன் கடையில் மண்ணெண்ணெய் கிடக்குன்னு தெரிஞ்சு அங்கே காத்து இருக்கிறாங்க. இந்த நபர்கிட்ட இது நடக்கும் என்று அறிந்தால் அங்கே போய் காத்து கிடக்குறாங்க. நமக்கு தெரியும் எந்த மனிதனாலும் செய்ய முடியாததை ஒருவரால் செய்ய முடியும். அவர்தான் நான் ஆராதிக்கிற சர்வ வல்லமுள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த வெளிப்பாடு இன்னைக்கு இல்லை. ஏன் பேதுருடைய நிழலுக்காக ஜனங்கள் காத்து கிடந்தார். அவளுக்கு தெரியும் அவன் நிழல் பட்டால் என்னோட வியாதி குணமாகும். சொல்லுங்க, யாராலும் செய்ய முடியாததை தேவனால் செய்ய முடியும். நான் இந்த சபையை ஆசீர்வதிக்கிறேன். யாராலும் செய்ய முடியாததை செய்து முடிக்கிற ஒரு இடமாய் இந்த ஆலயம் மாறுவதாக, இந்த சபை மாறுவதாக, இந்த ஆலயத்தை கர்த்தர் மாற்றுவாராக. யாராலும் செய்ய முடியாததை தேவன் செய்து முடிக்க வல்லமுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆமென். வாக்குத்தத்தம் எதற்காக? நம்பர் 4, என்னோடு கூட பிரயாணம் பண்ணுவதற்காக. நான் போகிற இடங்களில் எல்லாம் வாக்குத்தத்தமும் என்னோடு கூட என்ன செய்து பிரயாணம் பண்ணது. ஏன் ஆபிரகாமுக்கு அழைக்கும் போது வாக்குத்தத்தத்தை கொடுத்து அழைத்தார்? ஆபிரகாம் எங்கே எல்லாம் பிரயாணம் பண்ணுகிறானோ அவன் செல்லுகிற இடங்களிலே வாக்குத்தத்தம் என்ன செய்து பிரயாணம். அப்படின்னு அர்த்தம் என்ன? அது இந்த வாக்குத்தத்தம் இருக்கிறதுனால தீமை வந்தால் அது தடுக்கும், நன்மை வந்தால் அது நிறைவேற்றும். அவன் அந்த இடத்துக்கு வரும்போது அது செய்து முடிக்கும். யாக்கோபு சொன்னான், தேவரீ என்னோடு கூட இருந்து என்னை மீண்டும் இந்த ஸ்தலத்துக்கு கொண்டு வந்தால் நான் உம்மை ஆராதிப்பேன், உம்மை பணிந்து கொள்வேன் என்று சொல்லுகிறான். ஆண்டவர் அவனோடு கூட பிரயாணம் பண்ணினார். அவனை திரும்ப அதே இடத்துல கொண்டு வந்து நிறுத்தினார். ஆமென். எங்களோட எத்தனை பேர் ஆமீன் சொல்லுகிறீர்கள்? பக்கத்தில் உள்ள கை கொடுத்து சொல்லுங்க, வாக்குத்தத்தம் உங்க கூட பிரயாணம் பண்ணுகிறது. ஆமென். வேற என்ன சார் வேணும்? நம்ம இன்னிலிருந்து ஒவ்வொரு வாக்குத்தத்தமாக எடுக்கிறோம். ஒவ்வொரு வாக்குத்தத்தமாக சொல்லும்போது ஆமென், அது உங்க கூட பிரயாணம் பண்ணும், அது நிறைவேற்றும், அது செய்து முடிக்க வேண்டியவைகளை அது செய்து முடிக்கும். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். இனி வாக்குத்தத்தம் என்ன செய்யும்? வாக்குத்தத்தம் எதற்கான நாள் சொன்னேன். வாக்குத்தத்தம் இதில் ஒரு 4 காரியங்களை சொல்லிட்டு நம்ம உள்ள போவோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வாக்குத்தத்தம் நம்பர் 1, தேவனை விசுவாசிக்க வைக்கும். அவர் ஒரு வாக்குத்தத்தம் தரும்போது நம்மளால் யாரை விசுவாசிக்க முடியுது? தேவனை. என் தேவன் இதை சொல்லியிருக்கிறாரு, இது நிச்சயமாய் செய்வார். அல்லேலூயா. ஆமென். 21 ரோமர் 4:21, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசித்தான். விசுவாசத்தில் வல்லவன், விசுவாசத்தில் புலி, விசுவாசத்தில் சிங்கம். அதனால அவர் விசுவாசத்தில் தகப்பன். அப்போ ஒரு இக்கட்டான நேரத்தில் இருக்கிறோம், ஒரு வியாதியில் இருக்கிறோம். நம்ம ஏன் அதை அவரை விசுவாசி? அவர் சொல்லியிருக்கு, நான் இவன் பரிகாரின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ எனக்கு கண்டிப்பாக சுகம் தருவார். நான் கடனுக்குள் இருக்கிறேன், நீ அநேக ஜாதியில் கடன் கொடுப்பா என்று அவர் சொல்லியிருக்கிறார். நான் அவரை விசுவாசிக்கிறேன். நான் ஒரு பிரச்சனையில் இருக்கிறேன், இதிலிருந்து கர்த்தர் என்னை வெளியே கொண்டு வருவார். நீதிமன்ற ஒரு ஆசீர்வாதம் என்னன்னா, இன்னைக்கு காலையில் சொன்னோன்னு தெரியல, அவன் ஆமேன் சோதராம் கஷ்டத்தில் இருக்கிறதை ஆமேன் அவனை அனுமதிக்கவே மாட்டார். அதாவது அவனுக்கு பாடுகளோடு கஷ்டத்தோடு அவன் வாழ்க்கை முடியாது. அதற்றிலிருந்து அவனை கர்த்தர் கண்டிப்பாக வெளியே கொண்டு வருவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீர்கள்? நம்ம ஏன் ஆண்டவர் விசுவாசிக்கிறோன்னா, நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். சரி சொல்லுவாங்க, நம்பி போங்க, உங்களுக்கு இது போங்க,
நீங்கள் இந்த சில டாக்டர் சொல்லுவாங்க, ஒன்றும் இல்லை, நீங்கள் போங்க, இது சரியாயிரும். அப்படியா, சரியா டாக்டர்? ஆமாம், ஓகே. அவங்க போய் அவ்வளோ அந்த டாக்டர் மேலே அவ்வளோ நம்பிக்கை. ஏன் சில ஹாஸ்பிட்டலை சூஸ் பண்ணி அவ்வளோ போகிறாங்க, அவங்களுக்கு தெரியும் அந்த ஹாஸ்பிட்டல் மேலே அவ்வளோ நம்பிக்கை. இவங்க கொடுக்குற இந்த அவர் கொடுக்குற இந்த மருந்து இது எனக்கு குணமாக்கு, ட்ரீட்மெண்ட் பண்ணோம். அப்போது அவங்களுடைய இதில் நம்ம அவ்வளோ நம்பிக்கை. அப்போது தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்க நாம் தேவனை அதிகம் என்ன செய்கிறோம்? விசுவாசிக்கிறோம். இந்த வாக்குத்தத்தம் தான் தேவனை விசுவாசிக்க வைக்கும். ரெண்டாவது, வாக்குத்தத்தம் தேவ சத்தத்திற்கு கீழ்ப்படிய வைக்கும். ஒன்று விசுவாசிக்க வைக்கும், ரெண்டாவது என்ன செய்ய வைக்கும்? நம்ம கீழ்ப்படும். ஆண்டவர் இதை செய்கிறாரா, ஓகே கீழ்ப்படுகிறோம். நீ போ, உன்னை பெரிய செய்தி ஆண்டவர். வாக்குத்தத்தம் அவ்வளோ பவர்ஃபுல், அவ்வளோ பவர்ஃபுல். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன், ஸ்தோத்திரம். வாக்குத்தத்தம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வைக்கும். வாக்குத்தத்தம் தேவனை விசுவாசிக்க வைக்கும். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். எழுதிக்கோங்க, அதே நேரத்தில் சத்தமாக ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன். விசுவாசிக்கிறீங்களா? ஆமேன். கீழ்ப்படிய வைக்கும். மூணாவது, தேவன் சொன்னதை என் வாழ்க்கையில் அனுபவிக்க வைக்கும். வெரி குட். வாக்குத்தத்தம் எதை இப்போ ஆபிரகாமுக்கு கையில் 100 வயசில் ஒரு குழந்தை இருக்கு. அவன் அதை எதாக பார்க்கிறேன் என்றால், அவன் ஒரு ஈசாக்காக பார்க்கிறதை காட்டிலும் அவன் தேவன் சொன்னதை அவன் வாழ்க்கையில் கர்த்தர் என்ன செய்தார்? அனுபவிக்க வைத்தார். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். வாக்குத்தத்தம் தேவன் சொன்னதை என் வாழ்க்கையில் என்ன செய்ய வைக்கும்? அனுபவிப்பேன். கானான் தேசத்தில் உங்களை கொண்டு போனேன், அவங்க அனுபவிச்சாங்க. அல்லேலூயா. எகிப்தை விட்டு வெளியே ஒரு வாக்குத்தத்தம் கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார். எத்தனை பேர் ஆமேன் சொல்லுகிறீர்கள்? சத்தமாய் ஆமேன். ஆமேன். என் வாழ்க்கையில் நான் எதை அனுபவிக்கணும்னா, நான் சொன்னதை அல்ல, தேவன் சொன்னதை என் வாழ்க்கையில் நான் அனுபவிக்க வேண்டும். யார் சொன்னதை என் வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டும்? பேசுங்க. தேவன். அதுதான் நம்ம நீங்கள் ஏன் ஆமேன்னு சொல்கிறீங்க, ஏன் எழுதுறீங்க, நம்ம ஏன் சில நான் இதுக்கு இம்பார்ட்டன் கொடுக்காட்டாலும் காரணம் என்னென்னா, நம்முடைய வாழ்க்கையில் எதை அனுபவிக்க வேண்டும் என்றால், தேவன் சொன்னதை என் வாழ்க்கை நான் என்ன செய்ய வேண்டும்? அனுபவிக்க வேண்டும். அல்லேலூயா. இதோடு கனெக்ட் ஆனது இன்னொரு வேர்டு கூட. என் வாக்குத்தத்தை என்ன செய்யணும்? என் கரத்தில் எனக்குரியது அல்ல, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினது என்னிடத்தில் இருக்கும். ஆமென். ஈசாக்கு ஆபிரகாமுக்கு மகன்தான், ஆனால் அது அவன் கையில் இருந்தது எதுன்னா, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினது தான் இப்போ ஆபிரகாமுடைய கையில் ஈசாக்காக இருந்து கொண்டிருக்கிறான். காது கேட்கல? சத்தமாய் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஜெப நாட்கள் முடிகிறதுக்குள்ளாய் உங்கள் கரத்தில் ஆமென், நீங்கள் சம்பாதித்ததல்ல, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை இந்த ஜெப நாட்கள் முடிகிறதுக்குள்ளாய் 1 2 அல்ல, அநேக காரியங்களை கரத்தில் வைப்பாராக, கரத்தில் தருவாராக. சத்தமாய் ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாயை திறந்து ஹல்லேலூயா ஒரு முறை கூட சொல்லுங்க. உங்க தலைக்கு மேல கரங்களை வைத்து இந்த ஜெபம் முடிகிறதுக்கு முன்பாக, என்னுடைய கரத்தில் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினது நிச்சயமாக இருக்கும். ஆமென். நிச்சயமாக இருக்கும். உங்கள் கரத்தில் என்ன இருக்கிறது? இது எனக்குரியதல்ல, அப்புறம் பின்ன இது தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினது. ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தை அவர்கள் சுதந்தரித்தார்கள். ஆமாம். இது இந்த கானான் என்ன தேசம்? இது தேவன் வாக்குத்தத்தம் பண்ணது. அதான் நம்முடைய 2வது
வாக்குத்தத்தமாக நம்ம எடுப்போம். அதை குறித்து தியானிக்கலாம். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, இன்னும் நிறைய உண்டு, பட் நான் ஸ்டாப் பண்ணுறேன். ஒன்றை முதல்ல டச் பண்ணுறேன். 12ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். அதில் நிறைய வசனம், அந்த 12ஆம் அதிகாரம் 2, 3மே நம்ம வந்து இந்த ஜெபநாள் ஃபுல்லாக தியானிக்கிறது மாதிரி இருக்குது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனால் முதல்ல 2, 3 வாசிப்போம், அப்புறம் நம்ம கவனிக்கலாம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆமென். சத்தம் ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். 11ஆம் அதிகாரம் கடைசியிலே தான் ஆபிரகாம் அறிமுகம். இங்கே ஆபிரான் தான் இருக்குது, நான் ஆபிரகாம் என்று பயன்படுத்துகிறேன். ஆபிரகாம் என்கிற ஆபிரகாம் 11ஆம் அதிகாரம் கடைசியில் அறிமுகமாகிறார். இந்த 12வது அதிகாரம் முதல் 2 வசனங்கள் தான் ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்த முதல் வாக்குத்தத்தம். ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்த முதல் வாக்குத்தத்தம் வேதத்தின்படி. இதுக்கு முன்னாடி இருக்கும், ஏன்னா இதுக்கு முன்னாடி இருக்குமான்னு கேட்டால் இதுதான் முதல் வாக்குத்தத்தம். ரெண்டாவது, இந்த வாக்குத்தத்தத்தை தேவன் அழைக்கும் போது வாக்குத்தத்தத்தை கொடுத்து என்ன செய்கிறார்? அழைக்கிறார். நீங்கள் யாரை ஊழியத்துக்கு அழைத்தாலும் சரி, ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைத்தா நீங்கள் யாரை கேட்டாலும் சரி, ஆண்டவர் அவங்களுக்குன்னு சில வாக்குத்தத்தம் கொடுத்துருப்பார். ஆரம்பத்தில் ஒன்று, நான் இப்படி நடத்துவேன், இப்படி பயன்படுத்துவேன், இப்படி செய்வேன், அப்படி செய்வேன். அவங்க ஹோல் லைஃப்பும் அதுக்கப்புறம் ஊழியம் செய்ய வாழ்க்கையில் ட்ராவல் பண்ண பல வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுப்பார். பட் ஆரம்பத்தை கொடுக்குற அந்த வாக்குத்தத்தம் அவங்க கடைசி வரைக்கும் அவங்க கூட அது ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். இது தேவன் ஆரம்பத்தில் கொடுத்த வாக்குத்தத்தம். அவனை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்காக கர்த்தர் அழைக்கும் போது கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் என்னை பொறுத்தவரை நேரடியாகவே கர்த்தர் கொடுக்கிறார். பல விதத்திலே ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுப்பார். நான் அதை அப்புறம் பேசுவேன். அப்போது இதை வந்து ஒரு என்கவுண்டர் உண்டாகுது. இந்த என்கவுண்டர் இருந்தனால தான் ஆபிரகாம் வந்து ஒரு பிரயாணம் பண்ணுறான். அடுத்த வசனத்தில் அவன் புறப்பட ஆரம்பிச்சிடுவான். ஆமென். 4வது வசனத்தில் ஆமென், அவன் புறப்பட ஆரம்பிச்சிடுவார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். அப்போது ஒரு பெரிய ஃபெய்த்து ஆபிரகாமுக்குள்ளே இருக்கிறது. சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆபிரகாம் புறப்பட்டான். சரி, அது ஒரு வேர்டு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆமென் வரமாட்டேங்குது. நான் உன்னை என்ன செய்வேன்? இது ஒரு சரியான வேர்டு. இந்த ஒரு வேர்டு நமக்கு வேணும். இந்த பூமியில் எல்லாரும் விரும்புகிற ஒரு வார்த்தை என்னவென்றால் ஆசீர்வாதம். ஆமென். சில ஆசீர்வாத பிரசங்கம் பண்ணும்போது சிலர் வந்து அந்த பாஸ்டரை எதிர்த்து பேசுவோம். என்னைக்கு பார்த்தாலும் ஒரே ஆசீர்வாத பிரசங்கம் தான். அவள் என்னைக்கும் பார்த்து என்னை போட்டு ஒன்று அடிக்கணுமா? புரிஞ்சுக்கோங்க, நாம் ஆசீர்வாதமாக இருக்கவே கர்த்தர் விரும்புகிறார். நாம் ஆசீர்வாதமாக இருப்பதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆபிரகாமை என்ன சொல்லி அழைத்தார்? நான் உன்னை ஆசீர்வதிக்கவே அந்த வேடல் நான் அப்புறம் பேச. இந்த ஒரு வேடம் தான் என்னை இன்னைக்கு ரொம்ப டச் பண்ணி. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இது கர்த்தர் நம்ம கொடுக்குற ஒரு வாக்கு. இந்த பூமியில், இந்த தேசத்தில், இந்த ஜனங்கள் மத்தியில் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ இந்த பூமியில் ஆசீர்வாதமாக இருப்பாய். அந்த வேடை அப்படி தான் முடியும். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் அப்படின்னு நீ தரித்திரனாக இருக்க மாட்டாய். நீ ஏழையாக இருக்க மாட்டாய். நீ பிச்சைக்காரனாக இருக்க மாட்டாய். நீ ஒன்றும் இல்லாதவனாக இருக்க மாட்டாய். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். அல்லேலூயா. நீ மட்டும் இல்லை,
உன் நிமித்தம் உன் சந்ததியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா. உங்கள் பிள்ளைங்க என்ன செஞ்சாங்கன்னு தெரியாது, ஆனால் உங்கள் நிமித்தம், உங்கள் உத்தமத்தின் நிமித்தம், நீங்கள் தேவனை உத்தமமாய் பின்பற்றின நிமித்தம், உங்கள் நிமித்தம் உங்கள் பிள்ளைகள் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். நான் வட இந்தியாவில் இந்த பிள்ளைகளிடத்தில், பாஸ்டர்ஸோட பிள்ளைகளிடத்தில் ஒரு 10 minutes பேசும்போது அந்த பிள்ளைகளிடத்துலாம் சொன்ன ஒரு வார்த்தை உண்டு, உங்கள் அப்பா அம்மா பட்ட கஷ்டம் நீங்கள் படமாட்டீங்க. ஏன் அப்படின்னா, உங்கள் அப்பா அம்மா விதைச்சிருக்காங்க, நீங்கள் அறுவடை செய்வீங்க. ஆமே. நான் கர்த்தர் நமக்கு கொடுக்குறார். நான் உங்களை நம்ம இந்த பூமியில், இந்த தேசத்தில், இந்த ஜனங்கள் நடுவில் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் ஆசீர்வாதமாகத்தான் இருப்போம். அல்லேலூயா. நான் சில வார்த்தைகளை ஒரு சொல்கிறேன், எனக்கு நல்ல டயர்டாக இருக்குது, நான் ஒரு 5-10 நிமிஷத்தில் நான் சொல்கிறேன். பட்டு இது ஒரு பவர்ஃபுல் வேர்டு. அதாவது என்ன அப்படின்னா, ஆபிரகாமுக்கு உன்னை ஆசீர்வதிப்பதற்கு யார் இல்லாட்டாலும் பரவாயில்ல, உன்னை ஆசீர்வதிக்க நான் இருக்கிறேன். அதான் அவருடைய அர்த்தம். அல்லேலூயா. ஆபிரகாமே, உன் அப்பா எல்லாம் கூட்டிகிட்டு வா, நீ என்ன தேசம், விக்கிரத்தை வழிபடுகிற தேசம், விக்கிரத்தை உண்டு பண்ணின ஜனம், அதெல்லாம் இருக்கிறது, நீ வா. உன்னை ஆசீர்வதிக்க எந்த மனிதர்கள் இல்லாவிட்டாலும் உன்னை ஆசீர்வதிக்க நான் இருக்கிறேன், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். ஒத்துக்கொள்றீங்களா? சொல்லுங்க. என்னை ஆசீர்வதிக்க என் தகப்பனாகிய இயேசு இருக்கிறார். நான் ஆசீர்வாதமாகத்தான் இருப்பேன். நான் சொல்கிறேன், நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்களோ எனக்கு தெரியாது, நீங்கள் என்ன கண்டிஷன் இருக்கீங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் இந்த பலிபீடத்திலிருந்து, இந்த ஃபாஸ்டிங்கில் நான் தேவ மனுஷனாய் இந்த உள்ளே இருந்து வெளியே இருந்து இந்த சத்தத்தை கேட்குற பிள்ளைகளை பார்த்து சொல்கிறேன், நீங்கள் ஆசீர்வாதமாகத்தான் இருப்பீர்கள். ஆமென். ஏன்னா உன்னை ஆசீர்வதிக்க யார் இல்லாட்டாலும் யார் இருக்கிறா? நான் இருக்கிறேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்படின்னா நீ ஆசீர்வாதமாக இருப்பா என்றால் அதனுடைய எதிர்ப்பதம் இந்த வசனத்தில் இருக்கும். உன்னை இருக்கா, பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் என்ன செய்யப்பட்டிருக்கும்? ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை போதும். அதாவது நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் அப்படின்னா அதனுடைய எதிர்ப்பதம், நீ சபிக்கப்பட்டவனாய் இந்த பூமியிலே இருக்க மாட்டாய், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனாகத்தான் இருப்பாய். இன்னைக்கு பேசுகிற வேர்டு கைத்தட்டி ரிசீவ் பண்ணுற வேர்டில் நம்மளை விசுவாசிக்க வைத்து எழும்ப வைக்கிற வேர்டு போகிறான். நீ சபிக்கப்பட்டவனாக இருக்க மாட்டாய். ஆபிரகாமின் சந்ததி சபிக்கப்பட்ட சந்ததி அல்ல, ஆபிரகாமின் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. நீ ஆசீர்வாதமாக தான் இருப்பாய். நான் சிலரை பார்த்து சொல்கிறேன், நீங்கள் என்ன கண்டிஷன் இருந்தாலும் இந்த சத்தத்தை கேட்டாலும் பரவாயில்லை, இந்த சபை ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும். என் சத்தத்தை கேட்குற நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். உங்கள் புருஷன் பெரியவளை சம்பாதிக்கிறாரோ, நல்ல வேலை செய்கிறாரோ, ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியாது. அவருக்கு மாத சம்பளம் எவ்வளோ எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு தெரியும், உங்கள் தகப்பன், உங்கள் அப்பா, அவர் ஆசீர்வதிப்பதற்கு அவர் இருக்கிறார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். விசுவாசிக்கிறீங்களா? இதில் ஒரு இன்ச்சு அளவு கூட காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது. நான் இந்த பூமியில் ஆசீர்வாதமாக தான் இருப்பேன். இது ஆபிரகாமின் வாக்கு தத்தம், இது என்னுடைய வாக்கு தத்தம். நான் இதற்கு சுதந்திரவாளி. எங்கள் அப்பா அம்மா சொத்து சேர்த்து வைக்கலை, பரவாயில்ல. எங்கள் அப்பா அம்மா பெரிய அளவு பணக்காரங்க இல்லை, பரவாயில்ல. ஆனாலும் நான் ஆசீர்வாதமாகத்தான் இருப்பேன். காரணம், என்னை ஆசீர்வதிக்க கர்த்தர் இருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். அந்த வேர்டு அப்படி தானே, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கு தருவேன். இந்த வேர்டை நாம் தியானிப்பதல்ல, இந்த வேர்டு நம்முடைய அனுபவமாய் மாறட்டும். ஒருவேளை இந்த வேர்டை கேட்கும்போது ஆபிரகாம் ஆசீர்வாதமாக இருந்தான்னு கேட்டால் இல்லை. அப்புறம் ஏழையாக இருந்திருப்பான்,
இல்லைன்னா கொஞ்சம் இதாக இருக்கு. ஆனால் வேடை கேட்கும் அவன் ஆசீர்வதிக்கப்படலை. ஆனால் அவன் அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு விசுவாசத்தோடு அவன் பிரயாணம் பண்ணும்போது அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் மாறினான். எலியேசர் அவனை குறித்து சொல்லுகிறார், என் எஜமான். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. உங்களை பார்த்து இந்த தேசம் சொல்லும், இந்த சிஸ்டர், இந்த பிரதர், இந்த குடும்பம் கர்த்தர் செல்வ சீமானாய். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்ன ஆசீர்வதிங்கப்பான்னு கேட்குறது தப்பு கிடையாது. ஆனால் நான் சொல்கிறேன், நாம் ஆசீர்வாதத்துக்கு உரியவர்கள், நாம் ஆசீர்வாதத்துக்கு சுதந்திரவாளிகள், நாம் ஆசீர்வதிக்கப்பட்டுத்தான் ஆகணும். ஏன்னா நான் ஆபிரகாமின் சந்ததி. விசுவாசிக்கிறீங்களா? பக்கத்தில் கை கொடு சொல்லுங்க, ப்ளஸ் பண்ணுங்க. நீங்கள் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். ஆமென். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஆபிரகாமின் சந்ததியை ஆசீர்வதிக்காம வேற யார் ஆசீர்வதிப்பார்? நோ, அவர் ஆசீர்வதிக்கத்தான் செய்வார். அப்போ ஒன்னே ஆசீர்வதிக்க நான் என்ன செய்கிறேன்? இருக்கிறேன். ரெண்டாவது, உன்னை ஆசீர்வதிக்க என்னால் முடியும். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னா உன்னை ஆசீர்வதிக்க என்னால் முடியும். அதாவது வேற வேற ஒருத்தங்க உன்னை ஆசீர்வதிக்க முடியாதுமே இருக்கலாம், இல்லைன்னா ஒரு ஆசீர்வாதத்தை எடுக்கிறவங்களா இருக்கலாம். ஆனால் யார் இருக்கிறாங்களோ இல்லையோ, உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் பிள்ளைகளையும் உன் சந்ததியையும் ஆசீர்வதிக்க என்னால் முடியும். நம்ம யாருக்க பாதத்தில் உட்கார்ந்துருக்கிறோம் தெரியுமா? நம்மை ஆசீர்வதிக்கிறவரை. நம்ம யாருக்க பாதத்தில் உட்கார்ந்துருக்கிறோம் தெரியுமா? நம்மை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவருடைய பாதத்தில் உட்கார்ந்துருக்கிறோம். இந்த ஜபத்தில் வந்திருக்கிற உங்களை பார்த்து சொல்கிறேன், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். சொல்லுங்க, என்னை ஆசீர்வதிக்க தேவனால் மட்டுமே முடியும். அப்படிதானா? அப்போ நம்ம வேற யாருக்கு கையை பார்க்கக்கூடாது. இன்னும் அவங்களால என்ன ஆசீர்வதிக்க முடியாது. ஒருவேளை ஆசீர்வதிக்கணும்னு விருப்பம் இருக்கும், முடியாது. பட் என்னை ஆசீர்வதிக்க எந்த மனிதனாலும் முடியாது. என்னை ஆசீர்வதிக்க தேவனால் மட்டுமே முடியும். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் ஆபிரகாமே, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். உன்னை ஆசீர்வதிக்க என்னால் முடியும். அப்படின்னு அர்த்தம் என்ன? உனக்கு இந்த பூமியில் நீ வாழ்வதற்கு தேவையான எதை நீ கேட்குறியோ அதை தருவதற்கு என்னால் முடியும். அதாவது இந்த வார்த்தையை பேஸ், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், இந்த வார்த்தையை மையமாக வைத்து தான் ஆமென் என்ன சொல்ல ஒவ்வொரு வாக்கு தத்தங்கள் இருக்கும். ஆபிரகாமுடைய பிரயாணம் இருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, என்னை ஆசீர்வதிக்க தேவனால் முடியும். ஆமென். ஒரு முறை கூட சொல்லுங்க, என்னை ஆசீர்வதிக்க தேவனால் முடியும். முடியுமா முடியாதா? நிச்சயம் முடியும். மூணாவது, இது பாயிண்ட், இது வந்து ஒரு காமன் வேர்டு தான். அதனால் இது எழுதிட்டு போகிறக்கல்ல, நம்ம விசுவாசத்தை வளரச்சு. நீங்கள் இதை நேற்றைக்கு நம்ம தியானித்த போது உங்களுக்கு ஒன்று புரிஞ்சு, நான் ஆபிரகாமின் சந்ததின்றதில் ஸ்ட்ராங் ஆகணும். இன்னைக்கு ஒன்று நமக்கு ஸ்ட்ராங் ஆகணும், நான் இந்த பூமியில் ஆசீர்வதிக்கப்பட்டு தான் இருப்பேன். என்னை ஆசீர்வதிக்க ஒருவர் இருக்கிறார், என்னை ஆசீர்வதிக்க ஒருவரால் முடியும். மூணாவது, ஆமென், நான் ஆசீர்வதிக்கப்படுவதற்குரிய அத்தனை காரியங்களும் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. புரியலை நினைக்கிறேன். எனக்கு தேவையான அனைத்து யாருடைய கரத்தில் இருக்கிறது? அப்படின்னா நான் எப்படிப்பட்டவனாக தான் இருப்பேன். ஆமென். இப்போ நீங்கள் எங்கிட்ட 500 ரூபா கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, எனக்கு கையில் 10 கோடி ரூபா இருக்குது. அல்லேலூயா. என்னால் உங்களுக்கு உதவ முடியும். நீங்கள் எங்கிட்ட 1 லட்ச ரூபா கேட்குறீங்க, நானே 1 ரூபா இல்லாமல் இருக்கும்போது உதவ முடியுமா? வாய்ப்பில்லை.
அப்போ நான் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு தேவையான அனைத்தும் தேவனிடத்தில் இருக்கிறது. அவராக்கும் சொல்கிறேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அவர் கையில் ஒன்றும் இல்லைன்னு கிடையாது. அவர் ஐஸ்வர்ய சம்பர்ணர். பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதப்படி. நான் ஆராதிக்கிற இயேசு சர்வ வல்லமை உள்ளவர். விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் நம்பிக்கை இருக்கிறீங்க? நம்ம என்ன பார்க்கணும்? சூழ்நிலையை பார்த்து நம்முடைய வாழ்க்கை எடை போடுறோம். மனிதனை பார்த்து நம்முடைய வாழ்க்கை எடை போடுறோம். நம்முடைய மாத வருமானத்தை பார்த்து நம்முடைய வாழ்க்கை எடை போடுக்கணும். நம்மை ஆசீர்வதிக்க ஒருவரால் முடியும். அவர் நம்ம என்ன செய்வார்? இது ஒரு காமன் வேர்டு. அப்போ தெளிவாக இருங்க. நான் இந்த பூமியில் சபிக்கப்பட்டிருக்க மாட்டேன். நான் இந்த பூமியில் ஆசீர்வதிக்கப்பட்டு தான் இருப்பேன். நான் ஆசீர்வாதமாகத்தான் இருப்பேன். ஏன்னா அது எனக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் அப்படின்றத காட்டிலும் கர்த்தர் எனக்கு கொடுத்த சுதந்திரம். ஈசாக்கு விதை விதைத்தான், 100 மடங்கு என்ன செய்தான்? பஞ்சகாலத்தில் வருது. அப்போ அவனுக்கு ஏன் அவன் பஞ்சகாலத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தான்? அது கர்த்தர் அவனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், அது அவனுடைய சுதந்திரம். யாக்கோபு மாமனாருக்கு வீட்லையும் போயிட்டு அந்த வீட்லையுமே அவன் செல்வ சீமானா தான் இருக்கிறான். அது கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்கு. யோசேப்பு எகிப்து தேசத்தில் போய் இருந்துட்டு இப்போ தேசத்துக்கே சாப்பாடு கொடுக்குற அளவில் அவன் இருக்கிறான். தேசம் யோசேப்புக்கு முன்னாடி வந்து நிற்கு சாப்பாட்டுக்காக. அந்த அளவுக்கு செல்வ சீமானா, எல்லாரும் உணவே கொடுக்குற அளவில் உயர்ந்த ஸ்தானத்தில் கர்த்தர் வச்சிருந்தேன். ஏன்னா அது ஆபிரகாமுடைய வாக்குத்தத்தம். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இன்னைக்கு கானான் தேசம் எழுத்தின்படி, வாக்குத்தத்தத்தின்படி, மாம்சத்தின்படி கானானியர்கள், கானான் தேசத்துள்ள ஆபிரகாமின் வம்சத்தார் சந்ததி, அவர்கள் இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சின்ன நாடு தான், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குது. ஆனால் அவர்கள் மட்டுமல்ல, நான் சொல்கிறேன், அவர்களை காட்டிலும் பல மடங்கு உயர்ந்த ஸ்தானத்தில் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நாம் ஆபிரகாமின் சந்ததி. ஒத்துக்கொள்கிறவங்க ஆமே? எத்தனை பேருக்கு விசுவாசம் இருக்குது? நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். கர்த்தரன் ஆசீர்வாதமாக தான் வைப்பார். ஆமே. என்னை ஆசீர்வதிக்க கர்த்தர் இருக்கிறார். என்னை ஆசீர்வதிப்பதற்குரிய கர்த்தரிடத்தில் இருக்கிறது. என்னை ஆசீர்வதிக்க கர்த்தரால் முடியும். நான் சொல்கிறேன், இந்த சர்ச்சில் இருக்கிற அத்தனை தேவ பிள்ளைகளும் எப்படியும் வரலாம். ஆனால் இங்கே வருகிற கொஞ்ச நாட்களுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்களாக. காரணம், நான் ஆபிரகாமின் சந்ததி. ஆமென். கண்களை மூடுவோம். இதை நான் ஆரம்பித்து வச்சிருக்கிறேன், நாளைக்கு கன்டினியூ பண்ணுவேன். ஹல்லேலூயா. ஒரு முறை கூட சொல்லுங்க, என்னை ஆசீர்வதிக்க கர்த்தர் இருக்கிறார். நான் ஆசீர்வதிக்கப்படுவதற்குரியது கர்த்தரிடத்தில் இருக்கிறது. என்னை ஆசீர்வதிக்க தேவனால் முடியும். ஆமென். அப்போ விசுவாசிக்கிறீங்களா? நாம் ஆசீர்வாதமாகத்தான் இருப்போம். நீங்கள் ஏழையாக பணத்துக்கே வழி இல்லாமல் இருக்க, அப்பவும் சொன்ன ஆசீர்வாதமாக தான் இருப்பேன். நான் ஆபிரகாமின் சந்ததி. இது கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம். இது கர்த்தருடைய சுதந்திரம். சுதந்திரம். எத்தனை பேர் ஆமேன் சொல்லுகிறீர்கள்? சத்தமாக ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா.